இந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசிஷன் அப்படின்னா எந்த இலக்கோ அந்த இலக்கை மட்டும் அடைவது. நீங்கள் ஒரு இடத்த அடிக்கும்போது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது கொலாட்ரலாக பாதிக்கப்பட்டால் இன்றைக்கி சர்வதேச சமூகம் கொந்தளிச்சிருக்கும், பாகிஸ்தான் சும்மாவாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பக்கத்தில் சிவிலியன்கள் பாதிக்கப்படாமல் டெரர் சென்டர்ஸ் மட்டும், தீவிரவாத கேந்திரங்கள் மட்டும் பாதிக்கும் வகையில், அது மட்டும் தாக்கும் வகையில் ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டு அதற்காக பயிற்சி எடுத்து இது சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு. அதோடைய ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் தான் இது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி பாகிஸ்தானுடைய உள் பகுதியிலெல்லாம் பஞ்சாப் ப்ராவின்ஸ் வரைக்கும் போய் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னுதாரணமே இல்லை. இவ்வளவு தூரம் இவ்வளவு டெப்த்துக்குள்ளே போய் இந்தியா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியதுக்கு முன்னுதாரணம் இல்லை. ஸோ இப்படி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்த தகவல்கள், ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ் பாதுகாப்புத்துறை வல்லுநர்களுக்கு நிச்சயமாக வியப்பை கொடுக்கும். இந்திய பாதுகாப்பு படைகள் நிச்சயமாக இன்னொரு எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. இந்திய பாதுகாப்பு படைகளை நீங்கள் பாகிஸ்தானோட கான்ட்ராஸ்ட் பண்ணால் நம்முடைய டிசிப்ளின் என்ன, நம்ம இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டு மக்களாட்சிக்கு கட்டுப்பட்டு தொடக்கத்திலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவும் அதே வேளையில் எஃபெக்டிவாகவும் செயல்படக்கூடிய நமது அமைப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடிய தனக்காகவே நாட்டை இயக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய படைகள் அப்படின்னு த கான்ட்ராஸ்ட் இஸ் வெரி விசிபிள். ஸோ ஒரு ஜனநாயக நாட்டுடைய இராணுவம் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வெற்றிகரமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள் நமக்கு பறைசாற்றுகின்றன. மேஜர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேஜர், எங்களுக்கெல்லாம் ஒரு லேமன் டர்ம்ஸ் தான் புரிஞ்சிருக்கும். இதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்கப்பட்ட ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வியப்பை தந்தது எது? நிச்சயமா ஒரு ப்ரொஃபஷனல் பிரீஃபிங் நம்ம ராணுவ தரப்புல இருந்து பார்த்தோம். ரெண்டு பெண் அதிகாரிகள் ரொம்ப அருமையாக பத்தி பேசியிருந்தாங்க. விமானப்படை அதிகாரி இவங்க கர்னல் சோஃபியா குரேஷி, இவங்க ரெண்டு பேருமே பேசும்போது அந்த லொகேஷன் எதுக்கு எந்த இடத்துல இருக்கு, நம்ம எல்லையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு, எதுக்காக அதை தாக்கணும், எந்த தீவிரவாத அமைப்பு இயங்கிட்டு இருக்கு, பிளஸ் அதனுடைய விஷன், இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிரீஃபிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப எந்த நாடுமே இந்தியாவை நம்ம சப்ஜெக்டிவா பேசவே முடியாது. இதுக்கான ப்ரூஃப் கொடுங்க, இதுக்கான இது பண்ணுங்கன்ட்டு தாக்கிறத நம்ம கிளியரா சொல்லியிருக்கிறோம். இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் இருக்கு. உங்க நாட்டுக்குள்ள உங்க நாட்டுக்குள்ள வராமையே எங்களால உங்க டார்கெட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ராணுவோடைய ரீச் பாகிஸ்தானுடைய நோக்கன் காரணம் குறிப்பா அவங்க பஞ்சாப் பகுதிகளில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் 12-13 நாள்ல சேகரிச்சது இல்ல இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணல. இது அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். மூணாவது, விஷுவல் சப்போர்ட் உலகத்துக்கு நம்ம காமிக்கிறோம். நாலாவது, அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு எது, இதோட பேக்ரவுண்ட் எது, இதெல்லாம் நம்ம தெளிவா பேசியிருக்கோம். இவருடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. ஏப்ரல் 25 யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பாகிஸ்தான் போய் பேசும்போது அந்த டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், எல்இடியோட ஃப்ரண்டல் அமைப்பு, இந்த பேரை எடுக்கணும், அவங்க தீவிரவாத அமைப்பு கிடையாதுன்னு போய் பேன் பண்ணாங்க. சோ ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜனநாயக நாடு என்ன செய்யணுமோ அத உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க. இனி பாகிஸ்தான் இதுல இருந்து தப்பவே முடியாது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பார்க்கணும். இந்நேரம் வரைக்கும் வி கண்டெம் இந்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கல. இதுவே 90கள்லயோ 2000லயோ இன்னொரு தசாப்தத்துக்கு முன்னாடியோ ஏன் இந்த பெஹல்காம்க்கு அப்புறமே இந்தியாவை கண்டிக்கிறோங்கிற வாசகங்கள் நிறைய நாடுகள் கிட்டே இருந்து வந்திருக்கும். ஸோ அதோடைய டிப்ளமேட்டிக் ஃபாலோ அவுட்டை நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக காலையிலேயே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உலக தலைவர்கள் வந்தது ட்ரம்ப் அவர் தான். ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்ததுதான் இந்த வேட்டையை. ஏன்னா அவங்களுடைய என்ன டிஏயோட தலைவரே சொல்லியிருந்தாங்க துல்சியமாக, இந்த வேட்டைக்கு நாங்கள் அமெரிக்கா உறுதுணையா இருப்போம் அப்படின்ட்டு. சோ நிச்சயமா உலகம் இதை அங்கீகரிக்குது. இது தீவிரவாதம் அப்படிங்கிறது பயங்கரவாதம், மத ரீதியான ஒரு பயங்கரவாதம், உலக அமெரிக்க மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். பிளஸ் பயணங்கள், எண்ணற்ற பயணங்கள் உலக நாடுகளுக்கு, நம்ம உலக நாடுகளுக்கோடு நம்ம இருக்கக்கூடிய உறவு, இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு பழைய காலம் மாதிரி இது இந்தியாவை கண்டிக்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளோ இல்ல காஷ்மீர் ரைட், there is an issue with the audio. அதை நம்ம சரி பண்ணிட்டு வருவோம். திரு மேஜர் மதன் சொன்னது போல இது கடந்த காலமாக இருந்தா இன்னைக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் குவிந்திருக்கும். மத்திய கிழக்குலேருந்தும் சரி, மேற்குலகத்திலேருந்தும் சரி, காஷ்மீர் பிரச்சனையை தீருங்க, அதுதான் பிரச்சனைக்கான தீர்வு, அது தீர்ந்தா உங்க நாட்டில் தாக்குதல் நடக்காதுன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கே பாடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம பல உலக நாடுகள் ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் நம்முடைய பொறுப்புணர்வை அங்கீகரிச்சும் அணுகிருக்காங்கிறத பார்க்கிறோம். கர்னல் தியாகராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறாரா?
ஓகே ரைட். இது நம்ம திரையில் பார்ப்பது எங்கெங்கெல்லாம் இந்த பிம்பர் உள்ளிட்ட பல இடங்களில் பாகிஸ்தான் ஆக்கியபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் சரி, பாகிஸ்தானுடைய ரொம்ப ஆழமான பகுதிகளிலையும் சரி இது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஏதோ மானாவரியாக ஏதோ அவங்க எங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்க, அதனால் பதிலுக்கு நாங்கள் ஏதோ சில இடங்களை தாக்குதல் நடத்தினோம், இது வந்து தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு நம்ம மானாவரியாக சொல்லலை, பொத்தம் பொதுவாக சொல்லலை. இந்த கேம்பில் என்ன நடந்தது, இதுக்கு பின்புலம் என்ன, இது யாரோடது, இதில் என்ன செயல்பாடு அப்படின்னு காரண காரியங்களோட விளக்கி ஒன்னொன்னுத்துக்கும் பின்புலத்தை விளக்கி ஏன் இது குறிவைக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இனி எழக்கூடிய கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை, இதில் எந்த மர்மமும் இல்லை. எல்லாம் வெளிப்படையாக காட்சிகள் உட்பட ஆபரேஷனல் முக்கியமான தரவுகள் உட்பட இந்திய ராணுவம் உலகத்துக்கு பறைசாற்றியிருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.